அட்டா 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 என்ன கிளைமேட்டுங்க கைஸ். நம்ம வந்து ஊட்டி, கொடைக்கானல், சிம்லா, இமயமலை, ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கேஜிஎஃப்ல தாங்க இருக்கிறோம். கேஜிஎஃப்ல வந்துட்டு என்ன ஒரு பனிமூட்டம் பாருங்கள். கேஜிஎஃப்ல வந்துட்டு சம்மர் டைமில் கூட எவ்வளோ ஒரு மிஸ்ட் இருக்குது. இந்த மிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிற ஜனங்க வந்துட்டு தினமும் விடியற் காலையில் வந்து வேலைக்கு போகிறாங்க. அவங்கள தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம கேஜிஎஃப்ல வந்து டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டட் பர்சன் தாங்க டெய்லி ட்ராவல் பண்ணுறது. என்ன காரணம்னா கேஜிஎஃப்ல வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால அவங்களோட ஃபேமிலியை வந்து லீட் பண்ணுறதுக்காக தினமும் அவங்க வந்து விடியற்காலையில் வந்து எழுந்து அவங்க ட்ரெயினை பிடிச்சி போய் அவங்க வேலைக்கு போய் வேலையில் படுற கஷ்டங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து கேஜிஎஃப்ல இருந்து பெங்களூர் போக போகிறோம் நம்மளோட டெய்லி ட்ராவலர்ஸ் கூட. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போடுறா பிஜிஎம். கேஜிஎஃப்ஓட மெயின் ஸ்டேஷன் மாரிக்குப்பம். இங்கேருந்து தான் நம்மளோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். கேஜிஎஃப்ல இருந்து எவ்வளோ பேர் போச்சவங்களும் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க. கோச்செல்லாம் நம்ம சொல்லி போட மாட்டாங்க. அதே இந்த ரயில்வே மினிஸ்டர் அவங்க பொண்டாட்டி பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு நாள் ட்ராவல் பண்ண முடியுமா? ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವು 4 ಗಂಟೆಗೆ ಇದು ಬರ್ತೀವಿ. ಲೇಡೀಸ್ಗೆ எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆக்சுவலி எங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்கிறதுல டெய்லி டிராவலர் அசோசியேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். கேஜிஎஃப்ல இருந்து வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து கேஜிஎஃப்ல இருந்து பெங்களூர் போயிட்டு டெய்லி ட்ராவலர்ஸ் அந்த அவங்க வந்துட்டு அவங்க படுற கஷ்டங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி போயிட்டு வராங்க. கேஜிஎஃப்ல வந்து எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. தினந்தோறும் வந்துட்டு மார்னிங் போயிட்டு நைட் தான் ரிட்டர்ன் ஆகிற ஜனங்க இருக்கிறாங்க நம்ம கேஜிஎஃப்ல. இவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், நான் உங்கள் பேர் வசந்தகுமார். எத்தனை வருஷமா இந்த நம்ம சொர்ண ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க? நாங்கள் 20 வருஷமாக பண்ணோம். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நாங்கள் எலக்ட்ரிஷியன் மெயின்டில். ரொம்ப கஷ்டம்தான். கோழி கூவாத்துக்கு முன்னே வந்து போகிறோம். கேப்பர் மேப்பரே இல்லை இந்த கேஜிஎஃப்ல. ரத்தத்தில் எழுதின கதை இது. வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? இல்லை, ஆகிறது இல்லை. குழந்தை மூஞ்சி காத்தால பார்த்துட்டு வரதோட அவன் தூங்கும் போது தான் பார்க்குறோம். ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேறு எதனா சொல்லிக்க விரும்புகிறீங்களா? நல்ல ஒரு எங்களுக்கு ஃபேக்ட்ரி வந்தால் நம்ம கேஜிஎஃப் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவும் அதுதான் வேணும். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? விஜய். நீங்கள் எத்தனை வருஷமா ட்ராவல் பண்ணுறீங்க சொர்ணா ட்ரெயினில்? நான் ஒரு 12 இயர்ஸாக பண்ணுறேன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் காசாகிறேன். ரொம்ப கஷ்டம் தான் போயிட்டு வர்றது தான். ஒரு நாள் 2 நாள்னா போயிட்டு வரலாம் ஈஸியாக. டெய்லினா கஷ்டம்தான். எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்கிறது இல்லை, வாழ்க்கை தான் எங்களை தீர்மானிக்குது. வீட்டில் எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியுதா உங்களால்? ஆகிறது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சண்டே ஒரு நாள் தான் லீவு, பழகிடுச்சு அது. இப்போ நீங்கள் டெய்லி போயிட்டு வரதுனால ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லை எப்படி ஒண்டியாக தான் போகிறீங்களா? அவங்க இருக்கிறனால தான் கொஞ்சம் டைம் பாஸில் போயிட்டு வந்துன்னுக்கிறோம். முன்னெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பாட்டு பாடுன்னு போகிறது. இப்போ அதெல்லாம் இல்லை, ரொம்ப அட்ராக்ஷன் ஜாலியாக போகிறது. வேறு எதுனா நம்ம சேனலுக்கு சொல்லிக்க விரும்புகிறீங்களா? இல்லை, அவர் சொன்னார் ஃபேக்ட்ரி எத்தனை பேருக்கு ஃபேக்ட்ரி கட்டுருவாங்க, எவ்வளோ பேருக்கு ஃபேக்ட்ரி கட்டுருவாங்க. படித்தவனுக்கு வேலை கிடச்சிரும், படிக்காதவங்கெல்லாம் ஜாஸ்தி பேர் கூலி வேலைக்கு ஜாஸ்தி பேர் ட்ராவல் பண்ணுறவங்கிறாங்க. லேடிஸுங்க ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் போகிறாங்க பெங்களூர் ட்ராவல் பண்ணுறது. ஹவுஸ் கீப்பிங்கு ஐடிஐ படித்தவங்களுக்கு ஏதோ 4 பேருக்கு இது பண்ணுறதுனா பரவாயில்ல. இப்போ ஒரு 1000 பேருக்கு வரும் கேஜிஎஃப்லனாக்கா 500 பேருக்கு வேலை கிடச்சுன்னா சந்தோஷம் தான் அது எல்லாருக்கும். நிம்மதி, சந்தோஷம், சிரிப்பு இதெல்லாம் எப்படியோ தொலைஞ்சு போச்சுடா. என் பேர் பாஸ்கருங்க. சொர்ணா ட்ரெயினில் வந்து ஒரு 25 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் வந்து ஒரு மல்டி கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க. மாரிக்குப்பத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஷீட் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. செகண்ட் வந்து நாங்கள் இங்கே ஷீட் வேணும்னா உருகத்துலேருந்து இங்கே வரோங்க. அது ஒரு பிரச்சனை. டெய்லி வந்து டே பை டே இயர்லி வந்து ரொம்ப ரஷ் ஆகுது. இப்போ எஸ்எல்சி முடிச்சவனுங்க பசங்க அதிகமாக வேலை வெட்டி இல்லாமல் பெயிண்டிங்கு இந்த கூலி வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சண்டே வண்டி தான் ஃபேமிலியெல்லாம் ஒன்றா இருக்கிறதுங்க. மார்னிங்கு அர்லி மார்னிங் 5:30 விட்டோம்னா நைட்டு 9 o'clock வராங்க. பசங்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சண்டே வண்டி தான் எல்லாம். இந்த ஒரு ஃபங்க்ஷன் வேணும்னா கூட ஒரு நாள் லீவ் போட்டு தான் ஆகணும். கோல்டு மைன்ஸ் க்ளோஸ் ஆகுறதுனால இங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. இருக்கிறது வந்து பெம்மல் ஃபேக்ட்ரி வண்டி தான். ஒரு ஃபேக்ட்ரி வந்து போட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுவரையும் யாரும் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் இல்லை. வேலைக்கு போனவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஒரு மனுஷன் எவ்வளோதான் கஷ்டப்படுறது. ನಮ್ಮ ಹೆಸರು ಅರುಣ್ ಕುಮಾರ್ ಅಂತ. ಎಷ್ಟು ಇಯರಿಂದ ಇಲ್ಲಿಂದ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ? 5 ಇಯರ್ಸಿಂದ ಮಾಡ್ತೀವಿ. ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? JCB ಇದೆ. ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡೋದು ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಇಲ್ಲಿಂದ ಟ್ರೈನ್ ಸೀಟೇ ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗೋದು.
ಆದ್ರೂ ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವು 4 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಬರ್ತೀವಿ, ಸೀಟ್ ಸಿಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. ಅದು ಸೀಟಲ್ಲಿ ಅಲ್ಲಿಂದ ಉರ್ಗೆಮ್ಮಿಂದ ಮತ್ತೆ ಬಂದು ಮತ್ತೆ ಈ ಕಡೆಯಿಂದ ವಾಪಸ್ ಹೋಗ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಫ್ಯಾಮಿಲಿ ಜೊತೆ ನೀವು ಟೈಮ್ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? ಹಾಗೆಲ್ಲ ಸಂಡೇ ಒಂದು ದಿವಸ ಮಾತ್ರ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡ್ಬೋದು. ಇನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಇದಾಗಲಿ, ಇಲ್ಲಿ ಟ್ರೈನ್ದು ತುಂಬ ತೊಂದರೆ ಇದೆ. ಸ್ವಲ್ಪ ಇದು ಟ್ರೈನ್ ವ್ಯವಸ್ಥೆ ಇನ್ನೂ ಡೆವಲಪ್ ಆದರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. என் பேர் செந்தில்குமார். சார், இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க? ட்ராவல் வந்து நான் 96லேருந்து ட்ராவல் பண்ணுறேன். 25 இயர்ஸ்க்கு மேலே நான் ட்ராவல் பண்ணிருக்கிறேங்க. இப்போ நம்மளுக்கு டெய்லி வந்து ட்ரெயின் கரெக்ட் டைம் போகிறதில்ல, கரெக்ட் டைமுக்கு வர்றதில்ல, நிறைய ட்ரெயின் கேன்சல் ஆகிடுது. இன்னொன்று அடிக்கடிக்கு நம்மளுக்கு வந்து இந்த கமெண்ட்மெண்ட்டுங்களை நம்மளுக்கு கம்மி பண்ணிடுறாங்க. தயவுசெய்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு இப்போ காலையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அது வந்து ஒரு ரைட்டிங்கில் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நாங்கள் ரைட்டிங்கில் கேரண்டி நாங்கள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போவோம். சார், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? பெங்களூருக்கு போயிருக்கிறீங்க? பெங்களூர் போய் கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறோம். இந்த சொர்ணா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நீங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி. நம்மளுக்கு இந்த 25 இயர்ஸ்க்கு மேலே நம்ம போகிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ அந்த கஷ்டம் தெரியல நம்மளுக்கு. பட் என்னென்னா இந்த ட்ரெயின் டைமிங் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது அடிக்கடி. எல்லாம் ட்ராவல் கஷ்டப்படுறதுக்கு தான் பெங்களூருக்கு போகிறது எல்லாமே. தயவுசெய்து இடம் யாருக்கும் பிடிக்காதீங்க. கமெண்ட்மெண்ட் கம்மியாகிடுச்சுன்னா தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை இல்லாமல் போய்ட்டு வாங்க. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? ஜோதி அமரன். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருக்கிறேன். எங்களுக்கு அங்கே ஒர்க் வந்து 9 hours எங்களுக்கு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி இங்கே இருந்தால் நாங்கள் அவ்வளோ தொழுப்ப வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு சோர்ஸே கேஜிஎஃப்ல ஒன்றுமே கிடையாது. இங்கே பண்ணுறவங்களும் யாரும் இல்லை, கேட்குறவங்களும் யாரும் இல்லை. எங்களுக்கு எல்லாமே இங்கே டைம் அங்கேயே போயிடுதுங்க. காலைல சூரிய உதயத்தையும் பார்க்கறதில்ல, நைட்டு சூரிய மரியாதையும் பார்க்கறதில்ல, எல்லாம் அங்கேயே போயிடுது எங்களுக்கு. என்ன கண்ணு கூசுது? என்னது இது? அதான் சூரியன். இதுதான் சூரியனா? நல்லா பிரைட்டா இருக்குல்ல. அதனால் இங்கே இருந்தால் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் ஏதோ படிச்சுக்கிறவங்க, ஏதோ 10வது வரலாம் படிச்சுக்கிறவங்க, ஏதோ தெரிஞ்ச மட்டும் ஒரு 10,000 ரூபா கிடைச்சாலே போதும், கேஜிஎஃப்ல போயிச்சுக்கலாம். 5:45 வீட்டை விட்டுருவோம் நாங்கள். திருப்பி அதோட நைட்டு தான், ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் தேவைப்படாது. நாங்கள் அங்கே போகிறதே 15,000 ரூபாய்க்கு. 5,000 ரூபாய் எங்களுக்கு எங்கே ட்ராவலிங் டைம்லேயே போயிடுது. எல்லாம் அந்த எக்ஸ்பென்சிவ் வெயிட் பேர் 10,000 ரூபா தான் கையில் நிற்கிது. அந்த காசை நாங்கள் இங்கே சம்பாரிச்சிக்குவோம். எங்கள் அப்பா 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது கூட இவ்வளோ பிரச்சனை இல்லைடா. ட்ரெயினுங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வர்றது இல்லைங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour பங்கார்பேட்டில் வெயிட் பண்ணுறோம். 8 o'clock 7:45 வந்துடுறோம். 7:45 இந்த ட்ரெயின் வந்துடுறோம். அந்த லோக்கல் ட்ரெயின் வண்டி கொஞ்சம் டைமுக்கு விட்டான்னா எங்களுக்கு பிரச்சனை இது யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. 1 hour கிட்ட லாஸ்ட் வீக்கில் 2 வாட்டி 1 hour கிட்ட தேவனகுந்திலே போட்டான் ட்ரெயின். நாங்களும் மனுஷர் தானே, எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. நாங்களும் டைமுக்கு வந்தால் வீட்டில் குழந்தைங்க கூட உக்காரலாம், ஒரு 5 நிமிஷம் கூட உக்கார முடியும். வந்தால் சாப்பிட்டோம் படுத்துறோம், அவ்வளோதான். ஏன்னா மறுநாள் காலையில் ஏஞ்சி எங்கள் பொழப்ப பார்க்கணும். அதை கவனிக்கிறவங்க யாரும் கேட்கறதுக்கு எங்கள் கேஜிஎஃப்ல ஒரே ஆள் கூட கிடையாது. இதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. இது ட்ரெயினாகவே யாரும் மதிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எவ்வளோ காலமாக இருக்குது, இதில் எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் எல்லாம் இதில் தான் பழச்சிங்க. ஆனால் இதை கண்டுக்கிறது எல்லா எக்ஸ்பிரஸுக்கும் எல்லா கூட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த ட்ரெயினுக்கு யாரும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறதில்ல. மெயின் ப்ராப்ளமே எங்களுக்கு அதுதான். ஏன்னா இது அங்கே 8 o'clock வந்துடுறோன்னா 8:30 இங்கே வரலாம், ஆனால் வர்றதில்லை. 9:15 ஆயிடுது. யாரை கேட்டாலும் எந்த பதிலும் கிடையாது. சண்டேஸில் ஒரு நாள் தான் இருக்கணும். நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பசங்க கூட தான் மித்த டைமில் வீடியோ கால் தான் பண்ணுறாங்க எங்களுக்கு. நாங்கள் வரப்போ அவங்க ஏஞ்சிக்கிறதில்ல, நாங்கள் போகிற டைமில் தூங்கிடுறாங்க. பசங்க மூஞ்சி கூட அவ்வளோ சரியாக பார்க்க முடியறதில்ல எங்களை. வெறும் வீடியோ கால் பண்ணி பேச, இல்லை ஃபோனில் கால் பண்ணி பேச. இதுதான் போயிட்டீங்களான்னு, ஏஞ்சிட்டு பார்க்காது கூட போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஃபோன் பண்ணால் டேடி வீட்டுக்கு வாண்டுறாங்க. நாங்கள் வேலை மேலேருந்து எப்படி ரிட்டர்ன் வர முடியும்? எல்லாருக்கும் இதே நிலைமை தான். டேடி வா வீட்டுக்கு. என்ன உடம்பு சரியில்லைன்னா அர்ஜென்ட்டுக்கு ஓடியாரத்துக்கு கூட முடியாது எங்களால். ஏன்னா ஒரு டெத் ஆகிட்டா கூட பெர்மிஷன் கேட்டு நிற்கணும், வரணும். அந்த விஷயம் இங்கே இருந்தால் நாங்கள் எதனா பண்ணின்னு வெளியே வந்துடலாம் இல்லையா? நாங்கள் 35 வருடமாக நாங்கள் இந்த தினப்பயணியாக அங்கே சென்றிருக்கிறோம். எங்களுக்கு எப்போவுமே எங்களுடைய தினப்பயணம் வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்குது. எந்த நேரத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் சரி கிடையாது. எல்லாமே நாங்கள் தினப்பயணினாக்கா யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் கிடையாது, நாங்கள் தினக்கூலியாக சென்றோம். ஆனால் எங்களுக்கு தினமும் எங்களுக்கு உபத்திரம் தான், கஷ்டம்தான். வீட்டில் எல்லாம் அது தினமும் அவங்க ஃபீல் பண்ணுறது தான். ஏன்னாக்கா நாங்கள் போய் வந்தால் தான் எங்களுடைய ஆதாயமே. ஆனால் நாங்கள் வந்து ஃபேமிலி எல்லாரையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஃபேமிலி, ஓல்டேஜ், பேரண்ட்ஸ், நாங்கள் எல்லாரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த இதை செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு பெங்களூர்லேருந்து வர சொல்ல கூட எங்களுக்கு சரியான ஒரு ட்ரெயின் டைமிங் வர்றதில்லை. இப்போது எதனா ட்ராக் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்றாங்க, அடிக்கடி ட்ரெயின் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னாக்கா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு அவேர்னஸ் இருந்தாக்கா இந்த கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், பப்ளிக்கும் தெரியும் நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ಸೋಷಿಯಲ್ ಸರ್ವಿಸ್ ಮೀಡಿಯಾ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್. ನವಾಬ್ ಅಂತ ನಮ್ಮ ಹೆಸರು.
ನಾವು 25 ವರ್ಷದಿಂದ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು. ನಮ್ಗೆ ಯಾವ ರೀತಿಯೂ ನಮಗೆ ವ್ಯವಸ್ಥೆನೂ ಇಲ್ಲ ನಮಗೆ ಟ್ರೈನಲ್ಲಿ. 16 ಕೋಚ್ ಇರೋದು 14 ಮಾಡ್ತಾರೆ, 14 ಕೋಚಿಂದ 12 ಕೋಚ್ ಮಾಡ್ತಾರೆ. ಅದರಿಂದ ನಮ್ಗೆ ಯಾವ ವ್ಯವಸ್ಥೆಗಳು ಸಿಗಲ್ಲ. ನಮಗೆ ಟಾಯ್ಲೆಟು ಆಗಲಿ ಏನಾಗಲಿ ಒಂದು ವ್ಯವಸ್ಥೆನೂ ಸಿಗಲ್ಲ. ಈಗ ನಮ್ಮ KGFನಲ್ಲಿ ಒಂದು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ ಬರ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಯಾವ ವ್ಯವಸ್ಥೆಗಳು ಮಾಡಿಕೊಡಲ್ಲ ಸರ್ಕಾರ ನಮಗೆ. ಅದರಿಂದ ಇರೋ ಸರ್ಕಾರನೂ ಮಾಡಿಕೊಡೋಕೆ ನಾವು ಅದೂ ಆಗಲ್ಲ. ನಮ್ಮ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಟ್ರೈನಲ್ಲಿ, ನಮಗೆ ಬಿಟ್ಟಿದೆ ಅಂತ ಅದನ್ನು ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಹೆಂಗೆ ಬಾಳಬೇಕು ಏನಂತ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ನಮಗೆ. ದಯವಿಟ್ಟು ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಹೇಳ್ತೀವಿ, ನಮಗೆ ರೆಗ್ಯುಲರಾಗಿ ಯಾವ ಕೋಚ್ಗಳು ಟ್ರೈನ್ಗಳು ಬಿಡ್ತಾ ಇದೆ 18 ಕೋಚ್ಗಳು, ಅದೇ ದಯವಿಟ್ಟು ಕೊಡೋಕ್ಕೆ ಭೇಟಿ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸರ್ಕಾರಕ್ಕೆ நமஸ்கார. ஜெய் ஹிந்த். என் பேர் கண்ணகிங்க. ஒரு 10 வருஷம் பண்ணிக்கிறோம் வேலை. இப்போ கொஞ்ச நாள் நின்றுட்டு இப்போ தான் ஒரு 3 மாதமாக போயின்னுக்குறோங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டங்க. நம்ம KGFல எதுனா வேலை இருந்தால் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம போகணுங்க வேலைக்கு, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறோம். காலையில் நாங்கள் 5:45 வீடு விட்றோம், நைட்டு 9:30 மணி 9:45 ஆகுதுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. கோச்சுங்க ரொம்ப அடிக்கடி கம்மி பண்ணிடுறாங்க, ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகுதுங்க. நின்றுட்டே போகணும், வரும்போதும் நின்றுட்டு வரணும், நாங்கள் வேலையும் நாங்கள் நின்றுட்டே செய்யணுங்க. ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபேமிலியில் கஷ்டம் தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் செக்யூரிட்டி பண்ணுறாரு, பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க செப்பரேட் ஆக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், வேலை இல்லாத. அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோன்றதுனால போயின்னுக்குறாங்க. நீங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்க? ஒரு 20 வருஷமா ஏதோ போகிறோம், வேலை இருந்தால் போகிறோம், இல்லை வீட்டில் தான் இருக்கணும். வேறு என்ன பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது. ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? இருக்கிறதா தான் போனால் தானே காசு நம்மளுக்கு. பசங்களுக்கு என்னன்னா வீட்டில் இருந்தால் தான் பிரச்சனை. ஏன்னா ஃபேமிலி பிரச்சனை ஒன்று ஜாஸ்திக்குது இல்லையா. வீட்டில் இருந்தால் நினச்சிக்க நம்ம அப்படி போய்ட்டு வந்தால் கூட அவங்க யோசிக்கிறாங்க, அது வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க. வீட்டில் இருந்தால் நினச்சிக்க நம்மளுக்கு ₹1 ₹10 கொடுக்குறது யோசிக்கிறதாகுது. இந்த தானே கொடுக்க முடியும், இல்லை என்ன பண்ண முடியும். கோச்செல்லாம் நம்ம சொல்லி போட மாட்டாங்க. சரி போக சொல்லுங்க, ஒரு 5 கோச் எக்ஸ்ட்ரா போட சொல்லுங்க, அக்கா சொன்ன மாதிரி. தேங்க்யூங்க சார். இப்போது நான் ஒரு அட்வொகேட்டு, எனக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வரேன். நான் கேஸ் பெங்களூர் போகிறதுக்கு வரேன். அப்படின்னா நான் நாளைக்கு இன்னைக்கு வரேன்றப்போ நான் நேற்று ரெடி பண்ணுறேன், ஃபைல் ரெடி பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட தேவையான என்ன இருக்குது அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். This is an unwanted statement irrelevant to the current situation. ட்ராவல் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டதும் அந்த சர்வை பண்ணுவாங்க. அவங்கள லோக்கல் லைனாக்கா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ட்ரெயினில் நியர்லி 10,000 பேருக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. யாருக்கும் வந்து லோக்கலில் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, லோக்கலில் வேலை இல்லை. KGF இருக்க எஜுகேட்டட்ஸு, டெக்னிக்கல்லு, நான் டெக்னிக்கல்லு எல்லா இதில் இருக்கிறவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெங்களூர் நியராக இருக்கிறதுனால நம்ம KGF பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேர் சாதுன்னு சொல்லிட்டு 20 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். நாங்கள் எப்பவுமே வந்து சூரியனை பார்க்குறதே நாங்கள் பெங்களூரில் தான். சூரியனை பார்க்குறது பெங்களூரில், நிலாவை பார்க்குறது KGFல. இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, பட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லையா. பசங்க ஆக்சுவலி எங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. நாங்கள் காலையில் வரப்போ பசங்க தூங்கிடுவாங்க, திரும்பி நைட்டு போகிறப்போ பசங்க படுத்துருப்பாங்க. பசங்களை கேர் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு இல்லை. எதுனாலும் அவங்க மதர்ஸ் தான் வீட்டில். சண்டே ஒரு நாள் தான் இருக்க முடியும், ஆனால் சண்டேஸில் சில டைம் இதில் எங்களுக்கு வேலை இருக்கும், போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். போகலனாக்கா எங்களுக்கு வேலை விட்டு டெர்மினேட் பண்ணுறோமா, இதுக்காக பயந்துட்டு நாங்கள் போயே தீரணும் கட்டாயத்தில் இருக்கோம். நாங்கள் என் பேர் ரமேஷ். லோக்கலில் வேலை செஞ்சாக்க நம்ம டைமோட வீட்டு வந்து சேரலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்கு எதாவது பார்க்கலாம், இல்லை பசங்களுக்கு இல்லை ஏதோ ஒன்று செய்யலாம். அந்த டைமெல்லாம் வந்துட்டு இந்த ட்ராவலில் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் போயிடுது. நிறையா எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு என்ன செய்யுது சொல்லி பார்க்கலாம். அந்த ட்ராவல்னால நம்மளுக்கு எல்லாமே அடி வாங்குது. பொண்டாட்டி கிட்ட ஆசையா 2 வார்த்தை பேச முடியாது சார். சொன்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பொண்ணாகட்டும் பையனாகட்டும் கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படிங்க? ஏன்னாக்கா அவங்கவுங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை. எப்படின்னாக்கா ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறான், பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஓ அவனை பெயிண்ட் வேலை செய்கிறான், அவனுக்கு பொண்ணு இல்லைன்றாங்க. பெயிண்ட் வேலை செஞ்சால் பொண்ணு இல்லையா? கார்பெண்டர் அவன் கார்பெண்டர் வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது இல்லை. இப்போ ட்ராவல் வந்தாக்கா எல்லாமே ப்ரைவேட் வேலை தான். யாருக்கு எந்த வேலை தெரியுமோ அந்த வேலை போய் செய்ய போகிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க ஜனங்க வந்துட்டு இதை ஏற்றுக்குன்னு ட்ராவலில் பண்ணுறவங்க கூட எல்லாம் நல்லவங்க தான், யாரும் வந்துட்டு கெட்டவங்க சொல்ல முடியாது. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துன்னு போகிறாங்க, அதுக்காக பொண்ணு கொடுக்கலாம். அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ லேடிஸாக வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, அதுக்காக லேடிஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல முடியாது. அது நம்ம ஏற்றுக்கணும், அது ஜனங்களுக்கு போய் சேரணும். இப்போ பாருங்கள், ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் கம்மி. இப்போ நாங்களாம் எப்படி உட்காந்துக்கிறோம் பார்த்தீங்களா? ஷீட் இல்லை, எங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஒரு ட்ரெயின் இல்லை, 8 மணி ட்ரெயின் இருக்குது, காலையில் 5:30 ட்ரெயின் இருக்குது, 5:40 ட்ரெயின் இருக்குது. அதுலேயும் இவ்வளோ ஜனம் கூட்டம் போகுது, அதுலேயும் இவ்வளோ கஷ்டம் தான். இப்போ போகிறோங்க, நாங்களும் எங்கே உட்காந்து போயிருக்கிறோம் பார்த்தீங்களா? காலையில் 4 மணிக்கு எஞ்சி சாப்பாடு செய்கிறாங்க, சாயந்தரம் வந்து நைட்டு எங்களுக்கு சாப்பாடு செய்கிறாங்க. ஆனால் வந்து இது சென்டரில் அவங்களுக்கு கஷ்டம் எவ்வளோக்கு தெரியுங்களா? கரண்ட் பில்லு கட்டணும், வேறு எதனா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போகணும். அவங்களால ஒண்டியாக போய் கஷ்டம் அவங்களுக்கெல்லாம். லேடிஸ் எல்லாம் எங்கே போய் கட்டுவாங்க? க்யூவில் நிற்கணும், ஒரு மாதிரி பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் காலைல போய்ட்டு சாயந்தரம் வரோம், அதனால எங்களால் முடிறதில்ல. இருக்குது ஒரு நாள் சண்டேல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வீக்லி டைமில் எதுவுமே எங்களால் பண்ண முடியாது. இது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது.
வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. ஏன்னா எதுக்குமே ஒரு நல்லதுக்கு போக முடியாது, ஒரு சாவாய்ச்சி போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது எதுக்கும் போக முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. என்ன பண்ணுறது, கஷ்டம். கேஜிஎஃப் நிலைமை எப்படி இருக்குது. எனக்கு பிறகு 12 கோச் இன்னைக்கு ட்ரெயினில் கேம்ப் பண்ணாங்க. எப்படி போகிறது, நின்று போகிறதுங்க. இங்கே நின்று போய் அங்கே போய் நின்று வேலை செய்து கஷ்டம் ஆகிடுது சார் எங்களுக்கு. அப்போ எதுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியல எங்களுக்கு. காலையில் சூரியனை பார்க்குறது, நைட்டு சூரியனை பார்க்குறது இல்லை. அப்படி வந்து போயினுக்கிறோம் டெய்லி ட்ராவல். வேலைக்கு போகிறதா காசு இல்லை, காசு எங்களுக்கு இல்லை. அப்பா அம்மா எல்லாம் வீட்டில் இருக்கிறதுல எல்லாம் டெய்லிட்டாக வந்துடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. சண்டே ஒரு நாள் தான் அது போதே டைம் தர மாட்டேங்குது. பசங்க பேச முடிய மாட்டேங்குது. பசங்க தூங்கிடுறாங்க நைட்டில். இது யார் பார்க்குறாங்க சொல்லுங்கள், யார் கேட்குறாங்க சொல்லுங்கள். கரெக்டாக இல்லைங்களா? என் பேர் பிரசன்னன்ட்டு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 இயர்ஸ் ட்ராவல் பண்ணுகிறேன். இந்த சொர்ணா ட்ரெயினில் வந்துட்டு நார்மல் கோச்சஸ் இருக்கும்போது பரவாயில்ல. இப்போ இந்த கோச்சில் வந்து சீட்டே இல்லை. இந்த பார்த்தாவே தெரியும் ஜனம் எவ்வளோ பேர் நின்று இருக்கிறாங்கன்ட்டு. மேக்ஸிமம் 5 கோச்சஸ் கம்மியாக இருக்குது. இந்த 5 கோச்சஸ் கம்மியாகிறதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட் டைமு 7:30 ட்ரெயின் 1779 ட்ரெயினில் கூட ட்ரெயினில் வந்து ஃபேன் இல்லை. அதுக்கப்புறமா எந்த ஸ்டேஷன்லையுமே லைட்ஸ் இல்லை. ரெஸ்ட் ரூம் எந்த கோச்சில் போய் பார்த்தாங்களோ ட்ரெயினில் தண்ணியே இல்லை. மேக்ஸிமம் அதில் வந்து யூஸ் பண்ணுறதே உக்காரத்துக்கோசம் தான், சும்மா உக்காரத்துக்கோசம் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே ட்ரெயினில் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. 3 மாதத்தில் 7 பேர் செத்துக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல. அதே கேஜிஎஃப்ல இருங்க, யார் ரெஸ்பான்சிபிள் எடுப்பாங்க? எந்த கம்பெனி இருந்துச்சுன்னா அங்கே வீடியோவில் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா? இந்த ட்ரெயினில் தெரிஞ்சு இங்கே நாங்கள் போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஒன்றும் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம கேஜிஎஃப்க்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் ஒரு கம்பெனி போட்டு கொடுத்து வேலைகளை கொடுத்தாங்கனாக்கா சந்தோஷம். திடீர்னு அது பாத்ரூமுக்கு திரும்ப வந்துச்சுன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு கதை எங்களுது. நாங்கள் ரிட்டர்ன் தான் போனோம். ஒரு நாள் போயிடும். ரயில்வே மினிஸ்டர் அவங்க பொண்டாட்டி பசங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு நாள் ட்ராவல் பண்ண முடியுமா? இப்போ டிக்கெட் இல்லை, நான் ஒண்டி கலெக்ஷனுக்கு வரானுங்க. இப்போ இந்தமாரி ஆயிடுச்சு, யார் கேட்குறது? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எதுவும் கொஸ்டின் பண்ணி நம்ம கேட்குறது இல்லை. எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் நம்ம. அதனால தான் அவங்களுக்கு அந்தமாரி பண்ணுறது. இவனுக்கு எந்த ட்ரெயின் போட்டாலும் போகிறானுங்க வரானுங்க, இவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டுன்னு. நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்க எல்லாம் கரெக்ட் ஆகிடும். ரொம்ப கஷ்டம். ஆர்பிஎம் வர்றது, ஷீட் பிடிக்காதீங்கன்றது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 5000 பேர் இருந்தானுங்க, இப்போ எத்தனாயிரம் பேர் ஆகிட்டுக்கிறானுங்க, ஜாஸ்தி ஆகிட்டுக்கிறாங்க. ஷீட்டு நார்மல் ஷீட்டே பத்துறது இல்லை, இதில் இத்த வேறு போட்டுடுறானுங்க. இப்போ ஆல்ரெடி அவனுக்கிட்ட சென்சஸ் கணக்கு இருக்கும் தானே, இத்தனி டிக்கெட், இத்தனி பாஸ், இத்தனி பேர் வராங்க போகிறாங்கன்னு. அப்போ இந்த ட்ரெயினே விட்டோன்னா அது என்ன கதை? அது வேணும்னு தானே பண்ணுறது. அவங்கள மாரி நம்மளும் ஒரு மனுஷர் தான், அவ்வளோதான். நீ என்ன வேலைன்னா செய்யாதுன்னா பண்ணு, ஆனால் டாக்ஸ் கட்டிடு. அதே ட்ரெயின் தான், அதே ஷீட் தான், அதே பாத்ரூம் தான், அதே தண்ணி வராத பாத்ரூம் தான், வேறு எதுவுமே மாறல. இதெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து மாறணும் பை, அவ்வளோதான் நம்மளது ஒப்பீனியன். இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, ஒரு 6 பேர் 7 பேர் செத்தாருன்னு. அதே இங்கே ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்தமாரி டெத் ஆகிருக்குமா? அவங்கள காப்பாற்றிருக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எது ஒன்றானாலும் நம்மளே தான் பார்த்துக்கணும். இப்போ வீட்டில் பேரண்ட்ஸுன்னு கூப்பிட்டாங்கன்னா ஸ்கூல்லேருந்து ஒய்ஃபுங்க தான் போகணும், நம்மளால் போக முடியாது. இப்போது இவருக்கிறா இருப்பாருங்க, இவங்க மம்மி வந்து இறக்கும் போது கூட இவர் அவங்க கிட்டே இருக்க முடியல. இவர் வேலைக்கு வந்துட்டு இருந்தார், அவங்க மம்மி பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. அந்தமாரி ரொம்ப கஷ்டம் போய் டெய்லி ட்ராவலுங்கிறது. எங்களுது ரொம்ப கஷ்டம். ஒரு ட்ரெயினை விடுறதில்ல, ஒரு இது இல்லை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. எப்படின்னா போங்கடா, எப்படின்னா வாங்கடா. பாரு இப்போ பாரு, ஒரு பொட்டை பொண்ணு நின்று வருது, இவ்வளோ வயசான இருக்கிறாங்க. 16 கோச்சு மொத்தம். ஃபஸ்ட்டு வந்து 18 கோச்சு இருந்துச்சு, நல்லது தாராளமாக கம்பார்ட்மெண்ட்டு ஆயிடுச்சானுங்க. அதுக்கப்புறம் புஷ்பில் விட்டானுங்க, 16 கோச்சு போட்டானுங்க. இப்போ இருக்கிறது 13 கோச்சு 12 கோச்சு. இவ்வளோ ஜனம் வந்து போகுது. எங்களுக்கு என்ன பிரயோஜனக்கு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள்லாம் பேசி சொன்னால் கூட எங்களுக்கு நாளைக்கு வழி வந்துடுதா, பிறந்துடுதா? மகனுங்களே நீங்கள் போகிற மாதிரியே போங்க, வர மாதிரியே வாங்க, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் செய்வோம்னாக்கா அப்போ நாங்கள் நாய் மாதிரி போயிட்டு தான் வந்துக்கணும், நாய் மாதிரி வந்தாங்கணும். எங்களுக்கு ஆச்சாரமா 5 மணிக்கு ஏஞ்சி பாவம் பொட்டை பொண்ணுங்க வயசானுங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து ட்ரெயினில் வந்து சீட்டு நிம்மதியாக தூங்கலாம், சாப்பிட்லானோட இடங்குதா? ஒரு இடமே இல்லையா சார், எதுவுமே இல்லையா சார்? ட்ரெயினில் நடக்குது, இதோ இவ்வளோ சொல்லி நின்றுக்கிறாங்க, எல்லாம் வீடியோ எடு சார். இது பாரு, இப்போ 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற இடம் எப்படி ஜக்கன்னு நின்றுக்கிறாங்க பாரு. சாப்பிட முடியுமா? இப்போ இவங்கெல்லாம் ஆஃபீஸில் ஓடி போயிட்டு அச்சுக்கு புச்சுக்குன்னு சாப்பிட்ணும், அச்சுக்கு புச்சுக்குன்னு உக்காரணும். அவன் பார்க்கமா ஒரே பொம்பளைங்க தாய்மார்கள்லாம் வந்து தாய்மார்கள்லாம் 4 மணிக்கு புள்ள போகிறான், புருஷன் போகிறான், மகன் போகிறான்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு பொட்டை கட்டி கொடுத்தான்னு போகிறாங்க, டிப்பில் போட்டு தான் போகிறாங்க. எங்கே சாப்பிட்ற நிலமைக்குதுங்க? நிலமைக்குதா? பார்ப்பா, எடுப்பா, வீடியோக்கார எடுப்பா, நிலமைக்குதா? இப்போ தொண்டனாக பேசினேன், நான் ஒரு நாள் தண்ணி இல்லை, இப்போ யாருன்னா வாங்கி தான் குடிக்கணும். அதே ட்ரெயினில் தண்ணி வருதா? ட்ரெயினில் தண்ணி வரல. ஒரு பசங்களுக்கு தண்ணிக்குதா? தண்ணி இல்லை.
எடுப்பா அதெல்லாம் எடுப்பா நிற்கிறதுக்கெல்லாம் இடக்குதா பாருப்பா எவ்வளோ ஜனம் பாருப்பா லேடிஸ் வச்சுருக்கிறாங்க இப்போ கேட்குறோம் இது பொண்ணு கிடைக்குமா கிண்ணு கிடைக்குமா பையன் கிடைக்குமான்ட்டு ஒரு பொண்ணும் பையன் இப்படி இச்சின்னு உக்காந்துருந்தாக்கா எவன் பார்த்துட்டு பொண்ணு பையன் கொடுக்குமா சொல்லு பார்க்கலாம் தக்காளி பழம் மாதிரி நசிக்கின்னு குச்சின்னு உட்காந்து இருக்கிறானுங்க எப்படி சொல்லி இதெல்லாம் சொல்லுப்பா மைன்ஸாக மூட்டாங்க மைன்ஸு இப்போ ப்ராஃபிட் ஒன்றே இல்லை நான் எல்லாம் நான் இது பண்ணி தான் இருக்குது நன்றுன்னு தான் இருக்குது எதுவுமே இல்லை அவ்வளோதான் குழப்பம் எங்களுக்கு இப்படி போகிறோம் வரோம் அவ்வளோதான் இதை காத்தால சூரியனை பார்க்குறோம் இந்த தேக்கல சூரியனை பார்க்குறோம் கையெழுத்து கும்பிட்றோம் சூரியன் பார்க்குறோம் கையெழுத்து கும்பிட்றோம். உங்களுக்கு என்ன வேணும்? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்போவும் அதுதான் வேணும். இதெல்லாம் மாறணும். எங்களுக்கு ஃபேக்ட்ரி வந்தால் நம்ம கேஜிஎஃப் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். இல்லை அவர் சொன்னார் ஃபேக்ட்ரி எத்தனை பேருக்கு ஃபேக்ட்ரி கட்டுருவாங்க, எவ்வளோ பேருக்கு ஃபேக்ட்ரி கட்டுருவாங்க. ஒரு ஃபேக்ட்ரி வந்து போட்டால் கூட நல்லாயிருக்கும் அந்த காலத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதுவரையும் யாரும் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் இல்லை. கேஜிஎஃப் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு இல்லை அதே கம்பெனி வரையும் கேஜிஎஃப் போட்டுருந்தா நாங்கள் நல்லா இது பண்ணல. கம்பெனின்றாங்க, எந்த கம்பெனிக்கு ஒத்துக்கிறாங்க கேஜிஎஃப்க்கு? எந்த கம்பெனியுமே வரல. இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸோட மனசையும் வந்து புண்படுறதுக்காக எடுக்கல. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக எடுக்கிறேன். தினந்தோறும் காலையில் மேலே எழுந்து டெய்லி ட்ராவல் போகிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.